ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல அதிமுக மற்றும் திமுக தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்குது. என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று இரவில் இருந்த அதிமுக மற்றும் திமுக கூட்டணி வைக்க போவதாக ஒரு தகவல் பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இன்று காலை ஸ்டாலின் அவர்கள் இதை மறுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சற்று முன் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தங்க எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 118 எம்எல்ஏ உடன் ஆளுநரை இபிஎஸ் இவங்க சந்திப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சற்று முன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதனால பல குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்தது. இது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக திமுக இணைந்தால் ஆட்சி அமைக்க முடியுமா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது திமுக மற்றும் அதிமுக கூட்டணி இணைந்தால் மொத்தம் பாத்தீங்கன்னா 126 இடங்கள் கிடைக்குது. இதில் தற்போது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா விலகி இருக்குது. காங்கிரஸ் விலகின காரணத்தினால 121 இடங்கள் இருக்கும். அதுவும் பாஜக திமுகவை சேர்க்கவே சேர்க்காது. பாஜக தமிழகத்தில் ஒரு தொகுதியில ஜெயித்திருந்தாங்க. அதை மைனஸ் பண்ணும்போது 120 தொகுதிகள் வருது. அது மட்டும் இல்லாம பாமக விசிக பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணியில இருக்காது. இதில் பாமக விலகினால் மொத்தம் 116 இடங்கள் மட்டுமே அதிமுக திமுக கூட்டணி வைத்தால் கிடைக்கும். இந்த 116 தொகுதியில வைத்து ஆட்சி பாத்தீங்கன்னா அமைக்க முடியாது. இதன் மூலம் அதிமுக திமுக கூட்டணி இணைந்தாலும் ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் அரசியல்ல எதுவானாலும் நடைபெறலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. நாளை ஒரு நாள் மட்டும் தாவேகாவிற்கு ஆளுநர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. 118 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தால் ஆளுநரை சந்தித்து முதல்வர் பதவியை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்று இரவுக்குள்ள அதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்று எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. தாவேகாவிற்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.